சின்னத்திரை நடிகர் விக்ரம் அவர்கள் எடுத்திருக்க முடிவுதான் இப்ப ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய சோகத்தையே ஏற்படுத்திருக்கு. அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் மூலியமா கடைசி தம்பியா கண்ணனா செமையான ரோல்ல நடிச்சிட்டு வந்தாரு சரவணன் விக்ரம் அவர்கள். இதை தொடர்ந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவுமே அவருக்கு நல்ல ஹிட் அடிச்சுச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போய் பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் நிறைய விமர்சனம் அவர் மேல எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய ட்ரோலுக்கு இவர் அடிபடிஞ்சுதான் இருந்தாரு. இருந்தாலுமே கிட்டத்தட்ட 84 நாட்கள் அந்த ஷோல இருந்தாருங்கிற பெருமை இவரதான் போய் சேரும். அது மட்டும் இல்லாம இவர் அடிக்கடி ஆலிஸ்பெல் சொல்ற மாதிரி நம்ம தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நம்மளும் ஒரு பக்கம் ஒருவேளை இவர் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு கட்டத்துல உடஞ்சும் போயிடுச்சு. கடைசி வாரத்துல திரும்பவும் வீட்டுக்குள்ள போன விக்ரம் அவர்கள் மாயா கிட்ட பேசினதை பத்தி அவங்க ஓன் சிஸ்டர் அவங்களே நிறைய விஷயம் அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப விக்ரம் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கிறது தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்னப்பா எடுத்தாங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அவரு ஐ குவைட் மை பேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டும் போட்டிருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட் டெலீட்டும் பண்ணியிருந்திருக்காரு. சோ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நமக்கே தெரியும், சின்னதா ஒரு டாட் வச்சாலே அது பெருசா கோலம் போட்டு இதுதான்ப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்படி இருக்கையில இவர் குவைட் மை பேஷன் டைரக்டாவே போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறதுனே தெரியல. தெரியாம ஏதாவது விரத்தில போட்டுட்டாரு, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு டெலீட் பண்ணாராங்கிறதும் தெரியல. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.